ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், ஆணி ஸ்க்ரூ குத்தி இருக்குது. இந்த ஸ்க்ரூ குத்துனது நமக்கு தெரியாமையே ஓட்டுனதுனால இப்போ பாருங்கள் ஏர் வந்து உள்ளே வந்து டயரில் வந்து பல்ஜாக எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால் டியூப்லெஸ் டயரில் எப்பயுமே ஏர் லீக் ஆச்சு அப்படின்னா அது எதனால் லீக் ஆகுது அப்படின்றத நம்ம டயரை சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் ஏர் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி டயர் வந்து பல்ஜ் ஆயிரும். ஓகே, அது காப்பு காய்கறி தான் ஓடுது, இருக்கெல்லாம் ஓடுது. அப்போ அதுக்கு பேர் வருஷம் அவர் பக்கத்தில் சரிங்களா. இந்த அளவுக்கு ஏர் இருந்தது, இப்போ ஏர் எடுத்து விட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த டயர் மாற்றி ஆகணும். டயரை மாற்ற போகிறோம். எப்படி உள்ள ஏர் பல்ஜாக இருக்குது பார்த்தீங்களா. காரணம் என்னன்னா நம்ம வந்து அது ஏர் இறங்குறத கவனிக்காமல் ஓட்டுறதுனால இப்போ பாருங்கள் இவ்வளோ பட்டன் இருக்குது, ஓட்டலாம். இருந்தாலும் இப்போ இந்த டயர் வந்து நமக்கு லாஸு. அதனால் ஏர் இறங்குச்சுன்னா என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அது உடனே டக்குன்னு பஞ்சர் ஓட்டினீங்கன்னா டயர் நமக்கு மிச்சம்.